வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானை பார்ப்பாங்க. செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அது எப்போயெல்லாம் நல்லா இருக்கோ அப்போ பூராமே நமக்கு நல்லா பணம் கிடைக்கும், நல்லா பொருளாதார சூழ்நிலை நல்லா உயரும், கடன் காட்சிகள் தீரும், மனசில் ஒரு நிம்மதியும் அமைதியும் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு வறுமை பிணி இதெல்லாம் விலகிடும். 7ஆம் அதிபதி வேற நல்லா தான் இருக்கார். அப்போ கட்டின கணவன் அல்லது மனைவி, கணவன் வழி உறவினர், மனைவி வழி உறவினர், இவங்கனாலெல்லாம் நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இது. 11ல் செவ்வாய் இருக்கிற போது பூமி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும். அதாவது தாலுக்கா ஆஃபீஸ் லைனில் வேலை பார்க்குறவங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, விவசாயம் சார்ந்த துறைகளில் ஆஃபீஸில் அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்கள் கிடைக்கும். காவல்துறையில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாமே மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு துறையில் இருக்கிறவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். எடுத்த காரியமும் ஜெயிக்கும். ஏதாவது ஒரு உதவிகள் வேணும்னா கூட உங்களுக்கு அது தேடி வரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். 8வது இடத்துல சுக்கிரன் இருக்காரு. பொதுவாக 8வது இடத்துல சுக்கிரன் இருந்தால் கடந்த ஒரு மாதமாகவே வீடுனால பிரச்சனைன்னு வரும் சிலருக்கு. ஸோ வீடு கட்டணுன்னா கட்ட முடியாது, கட்டணும்னு நினச்சா ஒரு மாதிரி தடங்களாகும், அப்படியே கட்டினாலும் நம்மளால் குடி போக முடியாது. இதுதான் வீடுனால பிரச்சனை. ஒரு சிலருக்கு எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க முடியாது, வாடகை வீட்டில் இருந்தால் வேறு வீடு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தால் உருவாயிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடை வச்சு வில்லங்கங்கள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். சிலருக்கு வண்டினால் பிரச்சனை வரும், வண்டி வாங்கினாலும் பிரச்சனை, கொடுத்தாலும் பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு வரும். ஒரு சிலருக்கு திருமணத்தினால பிரச்சனை வரும். நம்ம வீட்டில் யாருக்காவதும் கல்யாணம் நடக்கலைன்னா நடக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். நடந்துருந்துச்சுன்னா ஏண்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம். அதைத்தான் அந்த சுக்கிரன் செய்யும். எவ்வளோ நாளைக்கு செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த சுக்கிரன் அப்படி செய்யும். ஜூலை 26க்கு அப்புறம் சுக்கிரன் விலகிரும். அதுக்கப்புறம் இந்த வீடுனால, வாகனத்தினால, திருமண சம்பந்தப்பட்ட உறவுகள்னால எந்த பிரச்சனையும் வராது. 9ஆம் அதிபதி நல்லா வலிமையாக இருக்குது. குரு வேறு 9வது இடத்துல தான் இருக்கார். ஓடிப்போனவங்களுக்கு தான் 9ல் குரு அப்படின்னு இருக்கும். அதில் நம்ம ஊர் விட்டு ஊர் போய் ஒரு சிலர் வாழ நேரிடும். அப்படி வாழ்கிற போது அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். அது நீங்கள் வேறு ஊர் போய் வாழணுன்னாலும் வாழலாம். அது வெளிநாட்டுக்குடைய இடம். அதனால் ஒரு சிலர் வெளி மாநிலங்களுக்கு போய் வாழ்கிறது, வெளிநாட்டுக்கு போய் வாழ்கிறதா இருந்தாலும் வாழலாம். வெளிநாடுக்கு போகிறதா இருந்தால், படிக்க போகிறதா இருந்தாலும், வேலைக்கு போகிறதா இருந்தாலும், தொழிலுக்காக போகிறதா இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்கும், கைக்கூடி வரும். விசா வேணும்னா கிடைக்கும், பிஆர் வேணும்னா கிடைக்கும். ஆக வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் சிறப்படையும். ஆனால் தந்தை கூட கருத்து வேறுபாடு வரலாம் சிலருக்கு, அல்லது தந்தைக்கு உடல்நல கோளாறுகள் ஒரு சிலருக்கு வரும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் இருந்த வில்லங்கங்கள் நமக்கு தீர்றதுக்குடைய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும். புதன் பகவான் வேற ஆகஸ்ட் 3ஆம் தேதி கடகராசிக்கு வருவார். அவர் வந்ததுக்கு அப்புறமா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி தொழிலுமே நல்லா இருக்கும், தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். ஒரு சிலர் மட்டும் தொழில் செய்கிறதுல இடைஞ்சல் இருக்கும், ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கணும்னா எதில் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் கூட உத்தியோகம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இந்த கல்வித்துறையில் வேலை கிடைக்கிறது, அல்லது ஒரு சிலருக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் துறை மாதிரி இருக்கு இல்லையா, அதுலாம் வேலை கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இப்போ இருக்குங்க. சனி பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில் தான் இருக்காரு. பொதுவாக சனி 5வது ராசியில் இருந்தால் பிள்ளைகளுக்கு வண்டி வாகனத்தின் மூலமாக ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வண்டி வாகனத்தில் உங்களுடைய பிள்ளைகள் போனாங்கன்னா கொஞ்சம் கவனமாக போக சொல்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் புத்திர தோஷம் ஏற்படும். புத்திர தோஷம் ஏற்படுதுன்னா கலையுது இல்லையா, அந்த மாதிரி கலையும் ஒரு சிலருக்கு.
ஸோ இந்த தொந்தரவுகள் மட்டும்தான் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இப்போ இருக்க தான் செய்யுது. அதனால் வாழ்க்கையில் படிப்படியாக நீங்கள் உயர்ந்து போகிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.